இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் தைப்பூசம். தைப்பூசம் தோன்றிய கதை தெரியுமா? தைப்பூசத்தன்று நாம் யாரை வழிபட வேண்டும்? தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும். இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும். தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் உள்ள தலங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது? அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும்? தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை, தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதமிருந்து வழிபட்டால் இறையருள் முழுவதுமாக பெறலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை. இந்த பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். இந்த தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. தைப்பூசம் தோன்றிய கதை: சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதுரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது. சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது. இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான். பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு? பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள்பாலிக்கிறார். இக்கோவிலில் சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன. கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். முருகனுக்குரிய நாளாக மாறியது எவ்வாறு? காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது. இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது. தற்போதும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். சக்திவேல் வாங்கிய நாள். இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார். இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது. ஆண்டிக்கோலம், ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார். இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவபூஜை செய்வதாக காட்சி தருவார். அதேபோல் ஜடாமுனியுடன் சிவனை போன்ற காலத்திலும் காட்சி தருவார். அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள். தைப்பூசம் என்றால் என்ன? தைப்பூசம் அல்லது தைப்பூசம் என்பது தமிழ் இந்து பண்டிகையாகும். இது தமிழ் மாதமான தை முதல் பௌர்ணமி நாளில் பூசம் நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டாடப்படுகிறது.
இந்து கடவுளான முருகன் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் என்ன செய்ய வேண்டும்? தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு உத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால், பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். பூசம் என்றால் என்ன? பூசம் என்பது இந்திய வானியலும் சோதிடத்திலும் ராசி சக்கரத்தில் ஜோடியாக் பேசப்படுகின்ற 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம் ஆகும். இது மேற்கத்திய வானியலின் கடகம் விண்மீன் குழுவில் அமைந்துள்ள ஒய் மற்றும் கான்சரி விண்மீன்களுக்கு ஒப்பானதாகும். தைப்பூசம் எந்த தேதியில் கொண்டாடப்படும்? தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் தமிழ் பஞ்சாங்கப்படி 10வது மாதம். இது பூஷா மாதம் என்றும் அறியப்படும். பூஷ நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில்தான் முருகப்பெருமான் ஞான பழத்திற்கு ஏமாந்து தற்போதைய தமிழகத்தில் உள்ள பழனிமலையில் பண்டார கோலத்தில் தஞ்சமடைந்த நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. பூசம் நட்சத்திரத்தின் ராசி என்ன? சனி பகவானை அதிபதியாக கொண்டது பூசம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் கடக ராசியில் உள்ளன. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஞானத்துடனும் தந்தையின் மீது மிகவும் பற்றுடனும் இருப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் தொழில், திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி? 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. அதனால் முருகனுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புவர்கள் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விரதம் இருக்கும் பொழுது நாம் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசத்தை பாராயணம் செய்யலாம். அதைவிட எளிமையாக ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான முகம் பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரேன் வதைத்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் மறந்த பெருமாளே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.